அன்பான மோமின்களே, புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் ஒவ்வொரு நாளும் நம்மிலிருந்து சென்று கொண்டே இருக்கிறது. ஹாஜிகள் அனைவரும் ஹெஜ்ஜின் காரியங்களை முடித்துவிட்டு பலர் மதினாவிற்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாங்க. இன்னும் சிலர் தங்கள் சொந்த ஊர்களுக்கு திரும்புவதற்கான ஏற்பாடுகளில் இருக்கிறாங்க. இன்றைக்கி ஜூன் 3ஆம் தேதி நமது பிள்ளைகளில் பலர் அல்ஹம்துலில்லா பள்ளிகளுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாங்க. நமது பிள்ளைகள் நமக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு பாக்கியமாகும். நாம் அனைவரும் மிகுந்த எதிர்பார்ப்புகளுடன் தான் நமது பிள்ளைகளை வளர்க்கிறோம், அவர்களுக்கு கல்வி வழங்குகிறோம். ஆனால் பல பெற்றோர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எங்களுடைய பிள்ளைகளின் குணம் சரியாக இல்லை, நன்றாக படிக்கவில்லை, ஞாபக சக்தி ரொம்ப குறைவாக இருக்குது, படித்தது நினைவில் நிலைக்கவில்லை, மறந்து விடுகிறாங்கன்னு பல குறைகளை அவங்க கமெண்ட் வழியாக வேறு சேனல்ஸில் அனுப்பியிருக்காங்க. எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த வருடம் நமது பிள்ளைகளில் யாருக்கும் மறதி ஏற்படக்கூடாது. அனைத்து தேர்வுகளிலும் உயர்ந்த வெற்றியை பெற வேண்டும். அதற்காக அவர்கள் முறையாக படிப்பதோடு சில இஸ்லாமிக் விஷயங்களையும் நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய இந்த வீடியோவில் 3 முக்கியமான விஷயங்களை நான் பகிர்ந்து கொள்கிறேன். 1, அல்லாஹுவின் ஒரு அழகிய திருப்பெயர். 2வது, திருக்குரானில் உள்ள ஒரு சூரா. 3வது, நமது இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த ஒரு துவா. இந்த 3 விஷயங்களையே நீங்கள் தொடர்ந்து 41 நாட்கள் செய்து பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அல்லாஹு தாலா நம்ம அனைவரையும் அருள் புரிவானாக. இன்றைக்குள்ள வீடியோவில் இன்னும் பல விஷயங்களை பற்றி நான் பகிர்ந்து கொள்கிறேன். வீடியோவை இறுதி வரை பாருங்க, அதை மற்றவர்களுக்கு பகிர்வதற்கு மறந்து விடாதீங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு உம்மாவுக்கும் ஒவ்வொரு வாப்பாவிடத்திலும் அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நம் அனைவரையும் ஆரோக்கியத்துடனும் அல்லாஹுவின் கட்டளைக்கு இணங்க வாழும் நல்ல அடியார்களாகவும் ஆக்கி அருள் புரிவானாக. நாம் அனைவருமே ஒரு நாள் மரணிக்க வேண்டியவர்கள்தான். ஆனால் எப்போது மரணிப்போம், எந்த நேரத்தில் மரணிப்போம், எந்த நிலையில் நம்ம மரணிப்போம் என்பது அனைத்தும் அல்லாஹுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு விஷயம். நமக்கு அதை பற்றி எதுவுமே தெரியாது. மரணம் எந்த நேரத்திலையும் நமக்கு வரலாம். அந்த நேரத்தில் ஈமான் பாதுகாக்கப்பட்ட நிலையில் கலிமாவை சொல்லி யாரிடமும் பகையோ சண்டையோ இல்லாமல் அனைவரிடமும் மன்னிப்பு கேட்டவர்களாக, கடன்கள் இல்லாதவர்களாக மகிழ்ச்சியுடன் அல்லாஹுவின் அருளை நோக்கி பயணிக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் வழங்குவானாக. நாம் செய்து போன அனைத்து தவறுகளையும் குற்றங்களையும் அல்லாஹு தாலா மன்னித்து அருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லா. சகோதர சகோதரிகளே, நாம் தற்போது புனிதமான துல்ஹஜ் மாதத்தின் 16வது நாளில் இருக்கிறோம். நமது பெருநாள் கொண்டாட்டங்கள் அனைத்தும் முடிவடைந்து விட்டது. ஞாயிற்றுக்கிழமை அசர் தொழுகையுடன் தக்பீர்களும் நிறைவடைந்தன. கடந்த அரஃபா நாளிலிருந்து, அதாவது புதன்கிழமை ஃபஜர் தொழுகையிலிருந்து ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் 3 முறை தக்பீர் சொல்வது மிகவும் சிறப்பான ஒரு அமலாக இருந்தது. பல உம்மாக்களும் மற்றும் குடும்பத்தினர் அதை தொடர்ந்து செய்து வந்தாங்க. அல்ஹம்துலில்லா. நாம் செய்த அனைத்து அமல்களையும் இறைவன் ஏற்றுக்கொள்வானாக. இப்போது பெருநாள் முடிந்து நாம் துல்ஹஜ் 16வது நாளில் இருக்கின்றோம். இன்னைக்கு ஜூன் 3ஆம் தேதி. பல பள்ளிகளில் புதிய கல்வியாண்டு தொடக்க விழாக்கள் நடைபெற்று வருகின்றன. நாளைய தினம், அதாவது 4ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும்னு அறிவிப்பும் வந்திருக்கிறது. இந்த நாட்களில் நமது பிள்ளைகள் அனைவருமே பள்ளிகளுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹு தாலா ரப்புல் இஸ்ஸத் நமது அனைத்து பிள்ளைகளையும் அருள் புரிவானாக. புதிதாக 10ஆம் வகுப்பிற்கு சென்றவர்களும் இருக்கிறாங்க. 10ஆம் வகுப்பை முடித்து 11க்கு போகக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. 11த்தை முடித்து 12க்கு சென்றவர்களும் இருக்கிறாங்க. 12த்தை முடித்து காலேஜ் கல்லூரி படிப்பிற்கு செல்ல தயாராக இருக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. காலேஜை முடித்து முதுநிலை படிப்பிற்கு செல்ல விருப்பம் உள்ளவர்களும் இருக்கிறாங்க. அதே போல் நுழைவுத் தேர்வுகளுக்கு தயாராகி கொண்டிருக்கக்கூடியவங்களும் ஏராளம் பேர் இருக்கிறாங்க. இப்படி பல எதிர்பார்ப்புகளுடன் தான் நாமும் நமது பிள்ளைகளும் முன்னோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தாலா நமது அனைத்து பிள்ளைகளையும் அருள் புரிவானாக. அவர்களுக்கு நல்ல கல்வியும் சிறந்த ஞாபக சக்தியும் இறைவன் வழங்குவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். நிறைய தாய் தந்தையுடைய மனதில் இருக்கும், எங்களுடைய பிள்ளைகள் புதிய கல்வி ஆண்டில் நுழைகிறாங்க, அவர்களுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கவும், அறிவுத்திறன் அதிகரிக்கவும், வரவிருக்கும் தேர்வுகளில் உயர்ந்த மதிப்பெண்கள் பெறவும் என்ன செய்ய வேண்டும் என்று. இப்போ சமீபத்தில் 10th மார்க்கும் 12th மார்க்கும் வந்துச்சு. நிறைய பேர் நல்ல மார்க்குகளுடன்
பாஸ் ஆயிருக்காங்க. அல்ஹம்துலில்லா. அது அவர்களின் உழைப்பிற்கு கிடைத்த ஒரு பலனாகும். அதுபோலவே நமது பிள்ளைகள் இன்ஷா அல்லாஹ் வரவிருக்கும் தேர்வுகளில் சிறந்த வெற்றிகளை பெற வேண்டும். அதற்காக இப்போதே நாம் கவனிக்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்களை பற்றி இன்னைக்கு நான் பகிர்ந்து கொள்கிறேன். நமது ஹாஜிகள் அனைவரும் அல்ஹம்துலில்லா சனிக்கிழமை அன்று ஜிம்ராவில் கல்லறியும் காரியங்களை நிறைவு செய்தாங்க. அவர்கள் தவாபும் சஐயும் செய்து ஹஜ்ஜின் முக்கிய காரியங்களையும் முடித்தாங்க. இப்போது அவர்கள் ஓய்வில் இருக்கிறாங்க. இன்னும் 2 நாட்கள் ஓய்வெடுத்த பிறகு சில ஹாஜிகள் மீண்டும் உம்ரா செய்து தாய்நாட்டிற்கு திரும்புவாங்க. சிலர் மதினாவிற்கு செல்வாங்க. நேரடியாக மக்காவிற்கு சென்றவர்கள் ஹஜ்ஜின் அனைத்து காரியங்களையும் முடித்துவிட்டு இப்போது மதினாவிற்கு சென்று மதினா சியாரத்தையும் நிறைவேற்றி அதன் பின்னரே தங்கள் ஊர்களுக்கு திரும்புவாங்க. எனவே ஹாஜிகள் தாய்நாட்டிற்கு திரும்ப தயாராகி கொண்டிருக்கும் காலகட்டம் இது. அதே நேரத்தில் நமது பிள்ளைகள் பள்ளிகளுக்கு செல்ல தயாராகி கொண்டிருக்கிறாங்க. மதரசாக்களும் திறந்து செயல்பட தொடங்கியுள்ளன. அல்லாஹுவே எங்கள் வாழ்க்கையை நன்மையுடனும் மகிழ்ச்சியுடனும் ஆக்கி தருவாயாக. அன்பான மோமின்களே, நமது பிள்ளைகள் படிக்க செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. எனவே அவர்களுடைய படிப்பில் சிறந்த முன்னேற்றமும் ஞாபக சக்தியும் அறிவுத்திறனும் அதிகரிப்பதற்கான சில வழிமுறைகளை இன்னைக்குள்ள வீடியோவில் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இந்த விஷயங்களை நன்கு புரிந்து கொண்டு நம்ம தொடர்ந்து செய்து வந்தால் இன்ஷா அல்லாஹ் நமது பிள்ளைகளுக்கு நல்ல ஞாபக சக்தி கிடைக்கும், அறிவுத்திறன் அதிகரிக்கும், புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் அதிகரிக்கும். சில பிள்ளைகள் இருக்கிறாங்க, எவ்வளவு சொல்லிக் கொடுத்தாலும் அவர்கள் உடனடியாக புரிந்து கொள்ள முடியாமல் இருப்பாங்க. அது அவர்களுடைய இயல்பாக இருக்கும். அப்படிப்பட்ட பிள்ளைகளை ஆசிரியர்களும் சரி, ஒவ்வொரு உம்மாவும் சரி, குடும்பத்தினரும் சரி கூடுதல் கவனத்துடன் அணுக வேண்டும். அவங்கள புரிந்து கொண்டு அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்லிக் கொடுக்க வேண்டும். ஏன்னா அனைவருக்குமே ஒரே மாதிரியான அறிவுத்திறன் இருக்க வேண்டும்னு அவசியம் கிடையாது. அனைவருக்கும் ஒரே மாதிரியான சிந்தனை திறனோ புரிதலோ இருக்காது. அல்லாஹு தாலாவே ஒவ்வொருவரையும் வெவ்வேறு தன்மைகளுடன் தான் படைத்திருக்கிறான். ஒரே குடும்பத்தில் பிறந்த சகோதரர்களுக்கு கூட வித்தியாசம் இருக்கும். ஒருவன் நல்லா படிப்பான், இன்னொருவன் அதை விட குறைவாக படிப்பான். சிலருக்கு படிப்பில் அதிக ஆர்வமே இருக்காமல் இருக்கலாம். இது அல்லாஹு தாலா வழங்கியுள்ள தனித்தனி திறமைகளின் வித்தியாசமாகும். எப்படி இருந்தாலும் நமது பிள்ளைகளுக்கு அல்லாஹு தாலா கொடுத்துள்ள அறிவுத்திறன் மேலும் வளர வேண்டும்னா சில முக்கியமான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதை தான் நான் இப்போது சொல்ல போகிறேன். மோமின்களே, அன்பிற்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை முதலில் நாம் பார்க்க போகிறோம். நல்ல ஞாபக சக்தி கிடைக்கவும், அறிவுத்திறன் அதிகரிக்கவும், கல்வியில் சிறந்து விளங்கவும் உதவக்கூடிய ஒரு துஆ அது. இன்ஷா அல்லாஹ் அந்த துஆவை தினமும் மஹரிப்புடைய தொழுகைக்கு பிறகு ஓத வேண்டும். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுத்த துஆவாக இருக்கிறது. சஹாபாக்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு பகிர்ந்து கொடுத்த ஒரு துஆ இது. இதை மஹரிப்புடைய நேரத்தில் ஓத வேண்டும். ஏனென்றால் மஹரிப்புடைய நேரத்தில் தான் நமது பிள்ளைகள் படிப்பதற்கு அமருவாங்க. ஸ்கூல்லேருந்து வீட்டிற்கு வந்து சிலர் டியூஷனுக்கு போவாங்க, சிலர் சிறிது நேரம் விளையாடுவாங்க. பின்னர் மஹரிப் நேரம் வந்ததும் சுத்தம் செய்து தொழுகையை நிறைவேற்றக்கூடியவங்க நிறைவேற்றுவாங்க. அதன் பிறகு அல்லது ஏஷாவுடைய தொழுகைக்கு பிறகோ அவர்கள் பாடங்களை படிக்கவும் வீட்டு ஹோம்ஒர்க்கை எழுதவும் ஆரம்பிப்பாங்க. அந்த நேரத்தில் பெற்றோர்கள் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான காரியத்தை நான் பகிர்ந்து கொள்கிறேன். பெரிய பிள்ளைகளுக்கு இதை ஓத முடிந்தால் அவர்கள் இதை ஓதுவது சிறந்ததாகும். அல்லனா பெற்றோர்கள் ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு உம்மா தான் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஹோம்ஒர்க் எழுதுவதற்கு, படிப்பில் டவுட் இருந்தால் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த ஒரு உம்மாவும் அவங்களுக்கு உதவி செய்வாங்க. அப்போ அன்புடைய ஒவ்வொரு உம்மாவும் செய்ய வேண்டியது, உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு படிப்பு கிடைக்க 1 கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். நீங்கள் எடுக்கக்கூடிய அந்த தண்ணீர் அது மழை தண்ணீராக இருந்தால் மிகவும் மிகவும் சிறந்ததாகும். மகான்கள் கூறக்கூடிய ஒரு விஷயம், மழை தண்ணீராக இருந்தால் அது ரொம்ப ரொம்ப சிறந்தது. ஏனென்றால் மழை தண்ணீருக்கு நிறைய சிறப்புகளும் நிறைய அதிசயமும் இருக்கிறது. மழை தண்ணீருக்கு அல்லாஹு தாலா கொடுத்திருக்கக்கூடிய அற்புதம் என்பது அதிகமானது. அதுவும் இப்போ மழையுடைய சீசன் தான். மழை தண்ணீரை சேமிக்கக்கூடிய நிறைய வழிகளும் இருக்கிறது. அப்போது உங்களுக்கு 1 கப் மழை நீர் கிடைத்ததுன்னா அதை ஒரு கப்பிலையோ அல்லது ஒரு பாட்டிலையோ எடுத்து வைத்து கொள்ளுங்கள். இனி உங்களுக்கு மழை நீர் கிடைக்கவில்லைன்னா நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய அந்த தண்ணீரானாலும் போதுமானது. அதன் பின்பு சுபஹானகலா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அந்தல் அலீமுல் ஹக்கீம். இந்த துஆவுடைய அர்த்தம், அல்லாஹுவே நீ மிகவும் பரிசுத்தமானவன், நீ எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததை தவிர எங்களுக்கு எந்த அறிவும் இல்லை, நிச்சயமாக நீயே அனைத்தையும் அறிந்தவன், பேரறிவும் பேரஞானமும் உடையவன். இந்த துஆ
மலக்குகள் வானவர்கள் அல்லாஹுவிடத்தில் கூறிய வார்த்தைகளாகும். இந்த துஆவை ஒவ்வொரு உம்மாவும் ஒரு 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இனி 10th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களுக்கு இந்த துஆவை மனப்பாடமாக ஓத முடியும். இந்த துஆவை ஒரு பேப்பரில் எழுதி நீங்கள் படிக்கக்கூடிய அந்த ஒரு டேபிள்லையோ அல்லது உங்களுடைய ரூம்லையோ நீங்கள் எழுதி அதை ஒட்டி வைக்கலாம். சுபஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம். இந்த ஒரு துஆவை 7 முறை ஓதி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ளுங்கள். இஷ்ஃபி என்று ஊதிக்கொள்ளுங்கள். இந்த துஆவை மஹரிப்புக்கு பிறகு 7 முறை ஓதி அந்த தண்ணீரில் இஷ்ஃபி என்று கூறி ஊதிக்கொள்ளுங்கள். அடுத்தது, திருமறை குர்ஆனில் மிகவும் மகத்துவமான சிறப்பு மிகுந்த ஒரு சூரா இருக்கிறது. சூரத்துல் ஷரா, அதாவது அலம் நஷ்ரன்னு தொடங்கக்கூடிய அந்த சூறாவையும் நீங்கள் 7 முறை ஓதிக்கொள்ள வேண்டும். அலம் நஷ்ர லக சத்ரக்னு தொடங்கக்கூடிய அந்த சூறாவையும் 7 முறை ஓதி இஷ்ஃபி என்று கூறி அந்த தண்ணீரில் ஊதிக்கொள்ளுங்கள். இதை நமது பிள்ளைகளுக்கு கொடுத்தால் நீங்கள் மஹரிப்புக்கு பிறகும் இதை செய்யலாம், அல்லது ஃபஜருக்கு பிறகும் 1 கப் தண்ணீரில் இதை ஓதி ஊதி நமது பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். நமது பிள்ளைகளுக்கு ஞாபக சக்தி என்பது அதிகரிக்கும். நமது பிள்ளைகளுக்கு மூளையின் திறன் வேகமாக சிறந்ததாக நல்ல ஒரு மூளையின் திறனாக செயல்படும். மறதி என்பது விலகி கிடைக்கும். அதேபோல் எல்லா விஷயத்திலும் அவர்களுக்கு கவனம் என்பது கிடைக்கும். படிப்பில் ஒரு முன்னேற்றத்தை நமக்கு பார்க்க முடியும். மதரசாவுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளானாலும் சரி, ஸ்கூலுக்கு செல்லக்கூடிய பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, இதை செய்து பாருங்கள். நிறைய முன்னேற்றங்களை உங்களுக்கு பார்க்க முடியும். அதற்கு கூடவே மற்றொரு விஷயத்தையும் நான் பகிர்ந்து கொள்கிறேன். இறைவனுடைய சக்தி மிகுந்த ஒரு இஸ்மு இருக்கிறது. அந்த இஸ்மு எது? யாதல் ஜலாலி வலிக்ராம், யாதல் ஜலாலி வலிக்ராம், யாதல் ஜலாலி வலிக்ராம். இந்த இஸ்மையும் 7 முறை ஓதிக்கொள்ளுங்கள். இதனுடைய பொருள் மகத்துவத்திற்கும் கண்ணியத்திற்கும் உரிய அல்லாஹுவை. மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன். ஒரு கப் தண்ணீர் எடுத்துக்கொள்ளுங்கள். மஹரிப்புடைய தொழுகைக்கு பிறகு செய்தால் சிறப்பானது. ஃபஜ்ருடைய தொழுகைக்கு பிறகு செய்தாலும் பிரச்சனை இல்லை. அந்த தண்ணீரில் சுபஹானக லா இல்மலனா இல்லாமா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம் என்கிற துஆவை 7 முறை ஓதுங்கள். அதன் பிறகு அலம் நஷ்ரஹு என்று தொடங்கக்கூடிய சூறாவை 7 முறை ஓதுங்கள். அதோடு சேர்த்து யாதல் ஜலாலி வலிக்ராம் என்ற அல்லாஹ்வின் திருப்பெயரையும் 7 முறை ஓதுங்க. இந்த 3 விஷயங்களையும் 7 முறை ஓதி அந்த தண்ணீரில் இஷ்ஃபி என்று ஊதிக்கொள்ளுங்கள். பிறகு அந்த தண்ணீரை உங்கள் பிள்ளைகளுக்கு குடிக்க கொடுங்கள். இது பிள்ளைகளின் கல்வி முன்னேற்றத்திற்காக மட்டுமல்ல. அன்பான சகோதரர்களே, உங்களுடைய வியாபாரம், தொழில், விவசாயம் போன்றவற்றிலும் நன்மையும் பரக்கத்தும் கிடைக்க கடைசியாக சொன்ன யாதல் ஜலாலி வலிக்ராம் என்கிற திருப்பெயர் மிகவும் சிறப்பானது. ஒவ்வொரு உம்மாவுக்கும் இதை பிள்ளைகளின் கல்விக்காக மட்டும் செய்ய வேண்டியதில்லை. நமது குடும்பத்தில் இருக்கும் கடன்கள், கஷ்டங்கள், சிரமங்கள், கவலைகள் ஆகியவை நீங்குவதற்கும் இது நமக்கு ஹயரானது, நன்மை தரக்கூடிய ஒரு விஷயமாகும். குறிப்பாக அலம் நஷ்ரக் என்கிற சூரா நெருக்கடிகள் மற்றும் மனக்கவலைகள் நீங்குவதற்கு மிகவும் சிறப்பான ஒரு விஷயமாகும். அல்ஹம்துலில்லாஹ், நாம் இங்கே பல விஷயங்களை பற்றி பகிர்ந்து கொண்டேன். இங்கே சொன்ன விஷயங்களை எல்லாம் நன்கு புரிந்து கொண்டு இன்ஷா அல்லாஹ் நல்ல முறையில் அமல் செய்யுங்கள். இன்ஷா அல்லாஹ் மறுபடியும் சந்திப்போம் வேறொரு வீடியோவில். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.